என்னன்னா வந்து இந்த சந்தன வகையை செய்வது இருக்குல்ல, அதில் கூழ் நினைக்கிற மீது அது மாதிரி வந்து ஒரு ஆளை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? அவங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து அந்த சன்னதம் கதையோட தொடக்கம் வந்து நம்ம நண்பர் மதிக்குமார் வந்து பெருமாள் கோயில் தைப்பூசத்துக்கு அந்த காவலை எடுத்து கிளம்புவாங்க. அங்கே வந்து முறையாக வந்து ஒரு சீனர் பார்க்கலாம். அங்கேருந்து அந்த கதைக்கான தேவையே ஆரம்பிச்சு அந்த சீனர் வந்து கிட்டத்தட்ட எப்படி போகிறாங்கனாக்க சட்டை போடாமல் இருந்தார். இன்னைக்கு முழுக்க வந்து மஞ்சள் பூசினாங்க. சீனரை வந்து முழுக்க வந்து உடம்பு ஃபுல்லாக மஞ்சள் பூசிட்டு அந்த டேட்டோவோட காவடியை தூக்கிறப்ப வந்து அது ஒரு மாதிரி இது நமக்கான ஒரு ஒரு இடமாவும் இல்லாமல் இன்னொரு இடத்துக்கான ஒரு அடையாளமாக தான் அது இருக்குது. இன்னொரு மனிதனுக்கான அடையாளத்தோடு தான் அவர் நிற்கிறாரு. ஒரு ஒரு நம்ம தமிழர் காவடி தூக்குற மாதிரியான ஒரு போஸோ எதுவும் அங்கே இல்லை. அவர் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது. அப்போ நமக்கும் நம்மளாலே வந்து அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துலேருந்து ஒருத்தர் வந்து காவல் எடுக்கிறப்போ வந்து நம்மளால ஏன் கனெக்ட் பண்ணிக்க முடியுது? அப்போ நமக்கும் வந்து ஏதோ ஒரு இந்த காமனாக அந்த சன்னதங்கள் சாமி ஆடுற இடம் இல்லை, அந்த இடத்துக்கு தான் அவரும் வராது, நம்மளும் ரெண்டு நல்ல ஒரு கனெக்ட் இருக்கு அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆரம்பிச்சதான். அதனால் வந்து பார்த்த மனிதர் தான், நேரில் பார்த்த மனிதர் தான். ரொம்ப நன்றி. மற்றவங்களுக்கு வந்து ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கை உயர்த்தலாம். நான் வந்து இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து நிறைய அனுபவம் பண்ணுறதுலாம் பொதுவாக வந்து சொல்கிறது தான். இது வாங்குறது, கதை எழுதுறது, அதெல்லாம் நான் முதல் முறையாக வந்து என்னை வந்து திருவாரூரில் வந்து தியாகராஜ சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்த இடம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதுதான் ஃபஸ்ட் டைம். கேள்விகள் இருந்தால் கை உயர்த்தலாம். அந்த பிறப்பு கதைகளை நான் சொல்றேன். அந்த பிறப்பு கதையில இப்போ அது கடைசி வரைக்கும் ஒரு வாசகம் வந்து அது ஆனா பெண்ணா கண்டுபிடிக்க முடியாத இடம் தான் நான் பார்க்குறேன். அது உண்மையிலேயே அது ஆண் தானா பெண் தானா அப்படின்னு சொன்னா இல்லை, அது ஆண் தான். பிறப்பு அப்படிங்கிற இடமே வந்து அந்த இரண்டு ஆண்களுக்கு நடுவில் இருக்க அந்த ஒரு காதல் உணவுக்கான இடம் தான். ரெண்டுமே வந்து ஆண் தான். எந்த குழப்பமும் ரெண்டு ஆண் இன்னொரு பெண் அந்த அந்த ட்ராவல் கூட இருக்கு. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம வந்து இது வந்து ரொம்ப இயல்பாக வந்து நம்ம சிங்கப்பூர் முழுக்க பார்க்குற காட்சி. நார்மலாக அந்த ஃபுட் கோர்ட்டில் வர சீன்லாம் வந்து நம்ம ஃபுட் கோர்ட்லேயே பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவங்க பக்கத்தில் வந்து அந்த யாப்பிட்டு தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த பங்கு மாதிரி அது தனியாக வச்சுருப்பாங்க. சாப்பாடு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. நிறைய நான் ஃபுட் கோர்ட்டில் பார்த்துருக்கேன். எனக்கு ஆரம்பத்தில் அதுக்கான எந்த இதுக்கும் வச்சு பறவைகளுக்கு எதுக்கும் வச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். பட் அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாந்திரிகங்கள் பற்றிலாம் வந்து ஒரு விளையாடுறது, அதில் வந்து ரொம்ப வித்தியாசமான மாந்திரிக நம்பிக்கை சிங்கப்பூருக்குள்ள இருக்கிறத பற்றி அதில் பின்னோக்கி போனப்போ தான் வந்து சிங்கப்பூரில் வந்து நம்ம எப்படி நம்ம இதில் வந்து தாயத்தில் யூஸ் பண்ணுறோம், டாலர் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி வந்து அவங்க தாயத்தை யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நுட்பமான சில இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு வாசனை தைலம் மாதிரி வச்சுருக்காங்க, வசிய மருந்து சொல்கிறாங்க, மைய வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே வைக்கிறாங்க. ஆக்சுவலாக தாய்லாந்துலேருந்து வந்து அந்த மையம் வந்து அந்த மையம் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப பிரமாதமான இடமா இருக்கும். புத்தருக்கான ஆலயங்கள் இருக்கு. ஆலயங்கள் வந்து மரத்தால் கட்டப்பட்ட ஆலயங்கள் நிறையா இருக்குது. அந்த மரத்தை வந்து எரித்து அதுலேருந்து மையம் எடுக்குது. அதுக்கப்புறம் வந்து தாய்லாந்தில் வந்து அதற்கான சூழல் இன்னும் அதிகமாகும். பெண்ணோட கருவில் இருக்கிற குழந்தை இல்லை, அதை வந்து எடுத்து அதை வந்து நெருப்பில் வாட்டி அதுலேருந்து மையம் செய்து அந்த மாதிரிலாம் ரொம்ப கொடூரமான வார்த்தைகள் தான்.
அதில் வந்து இங்கே இங்கே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னாக்க நம்பிக்கை எப்படி இருக்குனாக்கா ஒரு இடத்துல வந்து அதிர்ஷ்டம் சார்ந்த நம்பிக்கைகளாக மாறி இருக்கு. எப்படின்னாக்கா வந்து அப்படி ஒரு தாயத்தை வச்சு தான் எனக்கு வந்து போட்டியில் வந்து நிறைய பரிசு கிடைக்கும், என்னை தேடி ஏதாவது வந்து ஜாப் வரும், ப்ரொமோஷன் வரும். இதுக்கெல்லாம் வந்து இப்பவும் நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் பொருள் வாங்க வெப்சைட்லாம் போனாங்க, அந்த தாயத்தை இல்லை, அந்த தாயத்து வாங்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 வெள்ளி 6000 வெள்ளி கொடுத்து இப்போ வாங்குறவங்க இருக்காங்க. ஸோ அந்த பின்னணியில் வந்து அந்த நம்பிக்கை எப்படி உருவாகுது, 2 ஆண்கள் அதுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க, ஒரு 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 காலத்துக்குள்ள 2 ஆள் மாட்டிக்கிறாங்க. அது பெரும்பாலும் வந்து அந்த தாயத்தை வந்து குழந்தைகளாக பார்க்குறது, அந்த 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 இதை வந்து இதெல்லாம் உணவுப் பொருளாக வைக்கிறதே வந்து எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை நான் ஏஞ்சி மீது போனதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து சாப்பிடணும், அந்த குழந்தை வந்து நான் இருக்கிற இடத்துல வந்து அவங்க வீட்டிலே வச்சுருப்பாங்க, அதுக்கான உடைகள்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் படிக்கிறதெல்லாம் வந்து அந்த கதையெல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நடுவில் அந்த ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் வந்து அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசு தான் பையன். அவன் அந்த மாதிரி வந்து இந்த குமார் காமங்களை வந்து ஒரு 5-6 குழந்தைகள் வந்து வீட்டில் வச்சுருக்கான். என்ன பண்ணுவாங்க, நைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப அத்தன்டிக்காக அது படிக்கிறப்ப இருக்கும். நைட்டில் வந்து எந்த 5 குழந்தை ஏதோ ஒரு குழந்தை அலுவலகமாக இருக்கும், அதுக்கு எந்த குழந்தை அலுவலகம் அவங்க வந்து கரெக்டாக சொல்லி அதை குச்சி தட்டி அதை தூங்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் வந்து சிங்கப்பூரில் இருக்குது. அதனால் வந்து அந்த அந்த விஷயங்களை தொட்டு பார்க்கலாம். அது வந்து ஆரம்பம் வேற கேள்வி? கேள்விகள்னு எதுவும் இல்லை, எனக்கு இதில் பிடிச்ச விஷயங்களை நான் பகிர்ந்து நினைக்கிறேன். இந்த கதையில வந்து முதல் கதையிலிருந்து கடைசி கதை வரைக்கும் ஒரு கதையோட இன்னொரு கதை வந்து எந்த விதத்துலையும் நமக்கு கனெக்டே ஆகாம கருப்பொருள்லேருந்து எல்லாமே இடங்கள்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து டோட்டலாக மாறி போகுது. அது வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு கதையில் ஒரு 2-3 கதை வந்து தொடர்ச்சியாக ஒரே மாதிரி அப்பா பொண்ணு கதை இல்லை வந்து ஏதோ ஒரு காதல் கதை இப்படி வந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து ஏற்கனவே படித்த மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லா கதைகளுமே முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். இதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் அது பண்ணுங்க. தொகுப்புக்கா தேர்ந்தெடுத்து பண்ணதும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம இந்த சன்னால ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அது வழியாக ஒரு விஷயம் இன்ஸ்பயர் ஆகுது, அதை வந்து கதைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறோம். அப்புறம் அது சம்மந்தமான இதை வந்து தொடர்ச்சியாக வந்து தேட இப்போ வந்து இந்த கலைஞர்கள் வந்து வெற்றி அடிக்க சொல்கிறது வந்து நிறைய இடங்களை வந்து நிறைய உழைப்பு தேவைப்படுன்னு சொன்னார். அது ஒரு உண்மை. என்ன பிரச்சனை வரும் அப்படின்னாக்க எல்லா கதைகளையும் இந்த முதல் கதை மட்டும்தான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இருக்கிற அது மட்டும்தான். அது மட்டும்தான் வந்து எப்பட குழந்த மனிதர்கள் என்னை சுற்றி இருக்கிறவங்க அவங்க எல்லாம் வர்றது அந்த ஒரு கதை. மற்றபடி எல்லா கதைகளுமே வந்து தகவல்களின் அடிப்படையில் வந்து அதை தேடி எழுதுறது தான். அதனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் இன்ஸ்பயர் ஆகும், அங்கேருந்து தேடலாம். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எழுத கதைக்கு தோற்றுது தான். திட்டமிட்டு நீங்க பண்ணாலும் பண்ணலைனாலும் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி தேர்வு அப்படின்றது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா அந்த மாதிரி எனக்கு ஒரு புக்கு படிக்கும் போது அடுத்த கதை என்ன அப்படின்னு முடிக்கிற மாதிரி சொல்லுவோம். அப்புறம் வந்து இதுல நீங்க வந்து இது எழுதிருக்கீங்க முதுகுப்பாதைன்னு நினைக்கிறேன். அந்த கதை வந்து உள்ளதே வித்தியாசமான கதையை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிறகு சன்னதம் அது அப்புறம் இவங்க கூட பேசிட்டாங்க. இன்னொரு கதை வந்து கூத்தன் கதையில வந்து எனக்கு அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதியிருப்பீங்க. வந்து இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் பற்றி, அவங்க வந்து வேலை செய்கிற இடங்கள்ல இருக்கிற விஷயங்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற இணக்கமான உறவு, வெளியிலேருந்து வந்திருந்தாலும் இங்கே எப்படி அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கிறது. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா நான் பார்த்தேன் அது வந்து ஒரு வண்டியில் வந்து ஃப்ரண்ட்ல வந்து உட்கார்றதுக்கு ஒரு அரசியல் இருக்கு, அது ஒரு அர்த்தம். அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா இல்ல கண்டிப்பா நீங்க இருக்க நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. அதை எழுதி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை எழுதி இதெல்லாம் கேட்கறப்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து ஒட்டுமொத்த கதையா அப்படிங்கிறப்ப இதை வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து போகிற இடம் தான். அந்த சீட்டுக்கு ஏன் வரணும் அப்படிங்கிற கடந்து போகிற இடம் தான். ஆனால் வந்து சிங்கப்பூரில் வந்து இதெல்லாம் வந்து நான் அனுபவிச்சிருக்கிறது. என் கூட நிறைய நண்பர்கள் வந்து அந்த சூழல் இருக்கிறதுனால நிறைய கேட்கறது தான். அப்படி கேட்டு எழுதுகிற விஷயங்கள் தான். அதில் இன்னும் என்னன்னாக்க அந்த மாதிரி சொல்லப்படாத விஷயங்கள் இன்னும் நிறைய மனிதன் நிறைய சொல்லுவார். அந்த மாதிரி விஷயங்கள் இந்த டாமினேட்டுக்குள்ள நடக்கிற சில விஷயங்களை வந்து சொல்லுவார். நான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து தாமினேட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை வச்சு ஒரு கருத்து தூக்க எழுதக்கூடாது.
இது வரைக்கும் அப்படி வந்து சிங்கப்பூர் ஒரு தொகுப்பு அந்த மாதிரி இருக்குது. அதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து எழுதுறதுக்கான சிங்கப்பூர் வந்து நிறைய அடிக்க சொல்கிற விஷயம் நமக்கு எழுதுறதுக்கான கலங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. ஆக்சுவலாக எழுதுறதுக்கான கலங்கள் வந்து இருக்குது, நம்ம தேவை அவ்வளோதான். ஒன்று என்னன்னாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப அந்த ஸ்ட்ரகிள் இல்லாத ஒரு நிறைய நமக்கு வந்து அடிக்கடி சொல்கிறதா சிங்கப்பூரில் வந்து ஒரு டேப் பண்ணலன்னா தண்ணி வந்துடும், ஒரு ஃபோன் பில் கட்டணும்னா இன்டர்நெட் கட்டணும், கரண்ட் போகிறதே கிடையாது, கிராசரி எல்லாம் பக்கத்தில் போயிடும், வீட்டுக்கு வாசலில் போனால் பஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, எங்கே வேணாலும் போக முடியுது, நம்ம எங்கே போனாலும் ஏசியில் உட்காந்துருக்கோம், இதெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மட்டும் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய கதை. அப்போ கதைகளுக்கான ஸ்கோப் இருக்கு. ஒன்றும் அப்படி போயிடும், எங்கெங்கெல்லாம் கதைகள் தேடணும். அப்படி இல்லைன்னாக்கா இங்கே இருக்க சிக்கல்களை வந்து நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு கவனிச்சிருக்கீங்களே, மனிதர்கள் அதனோட கவனிச்சு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கவனிக்கிற விஷயங்கள் பின்னாடி போனாலே கதை வரும். கிட்டத்தட்ட வந்து நீங்கள் சொன்ன இடத்துல அந்த கதையாக ஆரம்பிச்சோம். ஒரு சிங்கப்பூர்ல எப்படின்னாங்க, நமக்கு வந்து நம்ம உறவுகள் எல்லாம் நிறைய பேர் குழந்தைகள் எல்லாருமே நம்ம உறவுகளை விட்டுட்டு தான் இருந்தோம். அப்போ வந்து இங்கே வந்து நமக்கு வந்து இந்த உறவுகளை உருவாக்கிக்க வேண்டிய தேவை உண்டு. நான் காலையில் வேலைக்கு போகிறேன், சாயந்தரம் வீட்டுக்கு வரேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஊரில் இருந்தாக்க எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கும். இங்கே நம்ம சொந்தக்காரங்க இல்லை, நிறைய இல்லை அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க, அந்த சொந்தங்களை உருவாக்கிக்கிற முயற்சி பண்ணுறாங்க. இப்போ வாரிசு அப்படிங்கிறது வந்து அங்கேயும் வேற அங்கே வேறையாக இருக்கும், இங்கே வேலை செய்யணும் வேறையாக இருக்கும். இங்கேருந்து ஊருக்கு போனாலும் அவங்க வாரிசு அப்படின்றத வேறு மாதிரி போகிறாங்க. இங்கே வந்துட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு தொழிலில் வந்து அடுத்தது ஒரு இன்னொரு வாரிசு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல இங்கே எதன் வழியாக உருவாக்குறாங்க. அதுக்கு ஒரு சின்னதாக வந்து இந்த ஊர் என் ஊர் அல்லது எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி ஒரு இடம் இருக்குது. எனக்கும் இன்னொருத்தருக்கும் எப்படி கனெக்ட் இருக்குது அது இதன் வழியாக வந்து இந்த உறவு தொடர்ச்சியை வந்து எப்படி சிங்கப்பூரில் உருவாக்குறாங்க படிச்சுக்கோங்க. அது ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட வந்து நிறைய வந்து இங்கே வந்து இந்த தாய் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, தந்தை ஸ்தானத்தில் இருக்க நிறைய பேர் இந்த வாக்கல் முக்கியமாக குழந்தைங்க வாக்குக்கு வரனால வந்து இந்த தந்தை ஸ்தானத்தில் வந்து இன்னும் சொல்ற வழிகாட்டுற இடம் முக்கியம். அந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்க பின்னாடியெல்லாம் வந்து இப்போ சின்ன சின்ன விஷயங்களை முடிச்சுட்டே போனாக்க நிறைய வந்து கதைகள் கிடைக்கும். இந்த கதையில கடைசியில முடிப்பா அந்த பேர் மறந்துட்டாங்க. ஒரு ஃபோன் கால் வரும்ல கடைசியில, அப்போ அது வந்து அடுத்து இன்னொருத்தன் வந்து இறங்குறான் திரும்ப வேலைக்கு அப்படின்ற மாதிரி வருதா அந்த கதை? அவனுக்கு பதிலாக கூத்தன் ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் நடந்துருக்கு. சேகரத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போகுது. அந்த அவங்கள்ட்ட இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு அந்த சின்ன ஒரு லூப் மாதிரி அங்கேயே இந்த கதை இன்னொரு போகிறது இல்லை. அவனுக்கு அவங்களோட ஒரு அந்த தொடர்ச்சியை வந்து சின்ன சைக்கிள் மாதிரி விளையாடி பார்க்குறாங்க. யாரும் கேட்குறாங்க, ஒரே ஒரு கேள்வி இல்லை, நீங்கள் வந்து மற்ற கதைகளை விட இப்போ வந்து சன்னதம் கதை இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்கள் நிறைய அவரை பற்றி இந்த ஒரு, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அந்த சீனரை நீங்கள் பார்த்துக்கலாம், ஆனால் அதுக்கான தகவல், ஏன்னா அவருக்கு ஒரு பின்புலம் கொடுத்துருக்கீங்க, அவர் எந்த மாதிரியான ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கிறாரு, அவர் ஏன் அப்படி ஆகணும் இங்கே வந்து, அப்போ அதுக்கு நிறைய தகவல் எடுத்துருக்கீங்கள, அந்த தகவல் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை பேசி சொல்லிருக்கும் தெரியாது, ஆனால் நீங்கள் அதை வந்து எடிட் பண்ணியிருந்துருக்கீங்க, இதெல்லாம் தேவையில்லை. அப்போ அதுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் எடுத்துக்கணும் அந்த ஒரு கதைக்கு மட்டுமே? சன்னதம் கதை அது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு முன்னாடி போய் தேடுறதுக்கு. இது ஆக்சுவலாக இன்னொன்று ஒரு விஷயம் வந்து இந்த கேள்விகளை தான் சொல்கிறேன். இன்னும் வந்து சிங்கப்பூரில் ஈவன் இங்கே இருக்க தமிழர்களால் அதிகம் பயன்படுத்தப்படாத ஒரு விஷயமா நான் லைப்ரரி சொல்லுவேன். இப்போ இந்த கதையில் இருக்க எல்லா விஷயங்களையுமே வந்து நிறைய ரெஃபரன்ஸ் வந்து லைப்ரரியில் எடுத்துருக்கோம். லைப்ரரியோட புத்தகங்கள், லைப்ரரியோட அர்க்கைவ், இந்த ஹோக்கியன் சீனை பற்றி வர எல்லாமே வந்து சிங்கப்பூர் அர்க்கைவில் இருக்குது. நம்ம லைப்ரரியோட ஆன்லைனில் அர்க்கைவில் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அவங்களோட உணவு என்ன, அவங்களோட பழக்கம் என்ன, அந்த தாங்கி ஆட ஆட்டம் வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம காமெடிக்கும் அதுக்கும் ரெசம்பன்ஸ் இருக்குது. இது எல்லா விஷயங்களுமே வந்து சிங்கப்பூர் அர்க்கைவில். நம்ம சிங்கப்பூரில் வரணும், புத்தகத்தை எடுத்துலாம் படிக்கணும், அது மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து சிங்கப்பூர் அர்க்கைவில் எங்களுக்கு வந்து அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் வந்து போர்வாளர்கள் உள்ளவங்களோட அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. அது மாதிரி வந்து நீங்கள் இந்த ரியல் ஸ்டேட் பேசுகிறப்போ சொல்லிட்டு இருந்தாரு, கதையோட நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த சிங்கான ஒரு கதை எழுதிருப்பாரு, சிங்கமே இல்லாத ஒரு நாட்டில் வந்து சிங்கம் எப்படி ஒரு அடையாளமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை பற்றி சொல்கிறப்ப அந்த கதை வந்து ஒரு பீரியட் ஒரு 40-50 வருஷம், ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது.
அப்போ அந்த கதைக்கான நம்பகத்தன்மை எப்படி உருவாக்குறது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா அவர் சொன்னார், மேலே அந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இருக்கிற செக்ஷன் போகிற லைப்ரரியில் அது வந்து இந்த தமிழ் முரசோட நியூஸ் பேப்பர், பழைய நியூஸ் பேப்பர் கட்டியிருக்கும். நான் உட்காந்து ஒரு மாதத்துக்கான நியூஸ் பேப்பர் சும்மா படிப்பேன். அதில் இருக்க வேர்ட்ஸ், அதில் இருக்க அந்த அந்த காலத்துக்குரிய சொற்கள் இதெல்லாம் எடுத்து வந்து நான் கதைக்குள்ள வைக்கிறப்போ கதை ரொம்ப அத்தனைக்காக ஆரம்பிச்சு அவ்வளோ வந்து மக்கள் வந்து இந்த NLP இதன் வழியாக வந்து அதெல்லாம் நீங்கள் நிறைய ரிலீஸ் பண்ணி போகணுன்னு நன்றி. மாடம் சிறுகதையில் இப்படி ஒரு மாடம் இங்கே இருக்குது, புறா மாடம். ஒன்று அது ஒன்று. புறா மாடத்தில் நீங்கள் வந்து புறாக்களோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க அந்த ஏஜென்ட் அந்த வேலை முகவர் வந்து என்னென்னா போய் அவர் இருக்கான்னு செக் பண்ணும்போது அந்த புறா முட்டைகளை கையில் எடுத்து பார்க்கும்போது ஒன்று சூடாகும், ஒன்று வந்து சும்மா சூடு இல்லாமல் ஒரு புறாக்கள் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுது. அப்படி ஒரு மாடம் இருக்கா எனக்கு தெரியல, எத்தனை பேர் தெரியும் தெரியல. அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லலாம். அந்த மாடம் சிறுகதையில் உள்ள மாடம் இருக்கா? அது வந்து ஒரு 70% உண்மை, 30% வந்து உண்மை, ஒரு 30% புனைவு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கதையை உருவாக்கினோம். ஆனால் அந்த மாடம் அப்படின்ற கான்செப்ட் வந்து எப்படி இங்கே இருக்குது அப்படின்னாக்கா, சிங்கப்பூரில் வந்து புறாக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, புறாக்களுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து அதை வந்து கூண்டில் எடுத்து எடுத்துக்கிட்டு ரொம்ப கூண்டில் விட்டுறது அப்படிங்கிறது. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியரான மெத்தட் தான். ஏன்னா வந்து இந்த ஹோம்ஒர்க் புறாக்களுக்கு வந்து அந்த லிங்கா காலைகளை வச்சு திரும்ப வரதுக்கான எங்கே கொண்டு போய் விட்டாலும் பிரச்சனை அது 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 வந்து அந்த ஹோம்ஒர்க் இல்லாத புறாக்கள் வந்து ஓரளவுக்கு அது வெளியே காட்டி பண்ணிடுறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து மருந்து வச்சு கொள்றது. அது வந்து இங்கே வந்து நிலத்தை ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல மருந்து வச்சு கொள்றது. இது ஒன்று. அந்த மாடல் வந்து எப்படின்னாக்கா அது வந்து ஒரு ட்ரையலாக வந்து ரிசர்ச் பண்ணாங்க. புறாக்களை கட்டுப்படுத்தணுனாக்கா புறாக்களை கொள்ளாமல் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு வரப்போ வந்து இது ஒரு சஜஷனாக வந்து வைக்கலாம். இதை பற்றி வந்து டாக்குமெண்ட்ரியே சிங்கப்பூரில் இந்த மாடல்ங்கிற கான்செப்ட் எப்படி கொண்டு வருதுன்றதுக்காக ஒரு கான்செப்ட் ஒரு இது ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன பண்ணுறாங்கனாக்கா எல்லா இடத்துலையும் புறாக்கள் வரதுக்குள்ள புறாக்களை நம்ம வளர்க்கிறதுக்கு இந்த மாடல்களை உருவாக்குவோம். அந்த மாடல்களை உருவாக்கணும்னாக்கா அது ஒரு வீடு மாதிரி இருக்கும், தோட்டங்களில் ஒரு வீடு மாதிரி இருக்கும். அது வந்து புறாக்களுக்கு வந்து சின்ன சின்ன பொந்துகள் மாதிரி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் புறாக்களுக்கு வந்து நம்ம உணவு வைக்க அந்த மாடல்களுக்கு புறா வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது எவ்வளோ முட்டை வந்து அதுக்கு ஒரு புறா வந்து 2 அல்லது 3 முட்டை தான் அதிகமாகும். அதில் வந்து ஒரு முட்டையை வந்து பிளாஸ்டிக் முட்டையை வந்து புறா கொள்ளணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு புறா வந்து புறப்படுறதுக்கு முன்னாடியே அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து ரிசர்ச்சாக இருக்குது. இதை பற்றி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி சிங்கப்பூரில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலான டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து இந்த மனிதர்கள் இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு அந்த புறாவை கொள்வது என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் போய் பேட்டி இருக்குது. அந்த மனிதர்கள் கேட்குறாங்க, ஒரு ஃபுட்கோர்ட்டில் பற்றி கேட்குறாங்க, சாப்பிட்டு பக்கத்தில் புறா வருது. ஒருத்தருக்கு வந்து அது நியூசன்ஸ் சார், நான் உட்காரப்போ வந்து என் பக்கத்தில் புறா வந்து அசிங்கம் பண்ணுறது நியூசன்ஸ் சார். இன்னொருத்தர் வந்து அவனே வந்து இப்படி சாப்பாடு எடுத்துக்கிறோம். அது ரெண்டுமே இருக்குது. அது ரெண்டுமே வந்து பதிவு பண்ணுறப்ப வந்து அது இந்த மாதிரி கதைகள்லேருந்து நான் நிறைய படிச்சிருக்கேன். நான் எடுத்துக்க விரும்புறது என்னன்னாக்க ஒரு மாடர்ன் கண்ட்ரியில் அல்லது ஒரு மாடர்ன் லைஃப்பில் இருக்கிறதுனால நம்ம சரியாக போகிறது கிடையாது. நிறைய வந்து இந்த தலைப்புகள் இங்கே இருக்கலாம் அந்த இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலைப்புகளோடு தான் வந்து நம்ம சிங்கப்பூர் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக மாடல் வந்து ரொம்ப கான்செப்டாக இருக்குது. நான் வந்து எல்லா கதையும் படிக்கல, 4 கதை தான் படித்தேன். அதிலும் குறிப்பாக அந்த சங்கடம் அப்படிங்கிற கதையை வந்து நீதி வந்து குழுவில் பகிர்ந்து வந்தார். அந்த பேர் தான் வந்து என்னை ஈர்த்துச்சு. என்ன சொல்லியிருப்பாரு உள்ள அப்படின்னு முதல்ல அந்த கதையை தான் படித்தேன். அதுக்கு அடுத்து அப்புறம் புத்தகத்தில் பார்க்கும்போது அந்த சங்கடம் கதைக்கு அடுத்து கூத்தல் அப்படிங்கிறது நான் 2ஐயும் தொடர்பு படுத்திட்டேன். இதுவும் வந்து ஒருவேளை சிவன் கூத்தல் அப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் அந்த கதையை படித்தேன். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பரிசு வாங்கினது தெரியுன்றதுனால அந்த தகவலம் படித்தேன். அப்புறம் தலைப்பு வச்சிருக்கிறதுனால டிஎம்எல் படித்தேன். இதுதான் 4 கதையும் படிக்கிறதுக்கான காரணம். இதில் வந்து நீர்முள் உண்மையிலேயே வந்து எனக்கு தோணுது இந்த புத்தகத்துக்கு ஏன் நீர்முள்னு அவங்க
உண்மையிலேயே ஒரு 100 விழுக்காடு பொருத்தமான தலைப்பை தான் அந்த தொகுப்புக்கு நீங்கள் வச்சிருக்கீங்கன்றது அந்த கதை வந்து நேர் செஞ்சிருச்சு. மற்ற கதைகள் படித்தா ஒரு வேளை இது முந்துமா பிந்துமான்னு எனக்கு தெரியல. படித்த நாளிலையுமே வந்து அந்த நீர்முல்லை வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு இல்லாமல் அதை படிக்க முடியல. இப்போ கூட அந்த கதைக்குள்ள நினைக்கும் போது நான் திருக்க மீன்லாம் பார்த்ததே கிடையாது. ஆனாலும் அந்த நீங்க எழுதிருக்கீங்க இல்லையா, அந்த திருக்க மீன் உள்ள வச்சு அந்த சாட்டை செஞ்சு ஆமா அதை உணர முடியுது. அந்த அளவுக்கு அந்த கதை வந்து ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு கதையா இருந்தது. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நீர்மூழ்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது கூத்தன் கதை தான். ஒருவேளை ரெண்டுமே வந்து நம்ம மக்களை சுற்றி எழுதுனதுனால அது ரொம்ப உணர்வுபூர்வமா ஒட்டிச்சா என்னன்னு தெரியல. கூத்தன் கதை நானும் வந்து அந்த கட்டுமான துறையில் இருக்கிறதுனால நிறைய பசங்க புதுசாக வர பசங்க அலுவலகத்துக்கு வரும்போது அந்த கதைகள்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா, அதனாலையும் அது ரொம்ப வந்து தொடர்பு படுத்திக்க முடிஞ்சது. இந்த 4 கதையுமே இந்த 2 கதை எனக்கு ரொம்ப ஒற்றாப்புல இருந்துச்சு. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ அதில் உங்களோட அறிமுகத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் கதை எழுதுகிற ஆள்லாம் கிடையாது, படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க பொதுவாக எழுதி பார்க்கணும்னு நினைப்பாங்க. நானும் அது மாதிரி எழுதி பார்த்தேன், திடீர்னு பரிசு கொடுத்துட்டாங்க, அதனால நான் எழுதுனேன். அப்போ தபோவனத்துக்கு அப்புறமா தான் இந்த கதைகள்லாம் நீங்கள் எழுதுனீங்களா? தபோவனமும் கூத்தனும் வந்து கிட்டத்தட்ட ஒரே பீரியட். ரெண்டுமே நான் வந்து ஆக்சுவலாக கோல்டன் பாயிண்ட் ஆகிறது ரெண்டுமே அடிச்சாங்க. இந்த கதைக்கு பரிசு கிடச்சிது. ஆக்சுவலாக வந்து ஒரு நடுவர் வந்து அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த கதைகள் படித்தேன். அவர் வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து கோல்டன் பாயிண்ட்டுக்கு செலக்ட் பண்ணணும், கதையை செலக்ட் பண்ணோம். அது தவிர எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையெல்லாம் கூத்தன் கதை அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து அதில் இருக்க அதெல்லாம் ஒரு நாடோட கதை இருக்கு, அது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கூத்தன் ரெண்டுமே ஒரே பீரியட்ல இருக்கிறது. சன்னதம் தான் இப்போ ரொம்ப ரீசெண்டாக இருக்கிறதுனா சன்னதம் மெயின். அந்த தபோவனம் கதையில வந்து எனக்கு ஒருவேளை நான் நிறைய சிறுகதைகள் படிக்காததுனால கூட எனக்கு அந்த மாதிரி இருக்கலாம். என்னால் வந்து அந்த அந்த ஜெயின் வந்து கதை சொல்கிறாங்க இல்லையா, தாய்லாந்தில் உள்ள அந்த ராமாயணத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க. அந்த ராமாயணத்தை என்னால் இந்த கதையோட தொடர்பு படுத்த முடியல. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அதில் ஒரே ஒரு கேள்வி தான், அதில் நீங்கள் எழுதினீங்க அந்த மாலியோட மேலே ஏறி அந்த சராய் வந்து அவ கழுத்துல குத்துறா அப்படின்னு. அது எனக்கு ஏன் குத்துறாது, அவங்க 2 பேரும் நல்லா தானே அவங்களுக்குள்ள உறவு இருந்துட்டு இருக்கு, ஏன் அதை குத்துறதா வச்சிருக்காங்க, எனக்கு அது புரியல. உண்மையாவே 2-3 தடவை அதை நான் திரும்ப படித்தேன். அதாவது நிகழ்காலத்துல நீங்க ஒருத்தி குத்துறதா போட்டிருக்கீங்க, அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாறுபட்ட கருத்தோ எதுவும் இருக்குது. ஆனா இவங்களுக்குள்ள அப்படி எதுவுமே இல்லை. ஏன் வந்து அவ இவங்களை வந்து குத்தணும், எனக்கு நடக்கவே இல்லை. நன்றி. ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த போக்குல ஒரு விஷயம் சொன்னீங்க, நீர்மூல் இல்லை கூத்தன் ரெண்டுமே வந்து எனக்கு நெருக்கமான மனிதர்கள் பற்றிய கதைகளாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து நீர்மூல் கதைக்கு நம்ம சம்மந்தமே இல்லை. அப்படி பார்க்குற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறாங்க. அந்த கதாபாத்திரங்கள் அதுல இல்ல, பேர் வந்து வேற ஏதாவது போட்டிருந்தீங்கனாலும் அதுதான் சொல்றேன். மீனவர்கள் நமக்கு நெருக்கமா இருப்பாங்க, மீனவர்கள் நெருக்கமா இருப்பாங்க, அதோட தொடர்பு படுத்த எளிதா. ஆமா, இது முதல்ல இந்த நிர்மல் பற்றி சொல்றேன். நிர்மல்ல வந்து என்னன்னாக்க இதில் வந்து தாய்லாந்தில் வந்து ஒரு லேடி இருக்காங்க, குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த கடல் அடிமைகளை பற்றி பயங்கரமாக வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்க போய் இந்த தாய்லாந்து நிலப்பரப்புலேருந்து அதை விட்டு வர வேலைகள் வந்து அவங்க அந்த பென்சிலா தீவு அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக இருக்க தீவு, அங்கே தான் வந்து நிறைய இது அப்படின்னு காப்பாற்றி அடிச்சுட்டாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 வருடங்களுக்கு மேலே வந்து அந்த தீவிலே இருக்கணும். அவங்க விடவும் அவங்களோட பாஸ்போர்ட் இல்லாதவங்கள்ட்ட அவங்க பேர் இருக்காது, இந்த ஐடென்டிட்டி இருக்காது. அவங்க போவாங்க, மீன் பிடிப்பாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அங்கேருந்து அது ஒட்டுமொத்தமாக வந்து நமக்கு தொடர்பில்லாத ஒரு சமூக கூட்டமாக தான் அவங்க இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம நெய்தல் தொடர்புடையவங்க அப்படிங்கிற இடத்துல வந்து நம்மளால் அவங்க நெருக்கமாக வாங்க முடியுது. இப்படி பார்க்கறதே ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எங்கேயோ இருக்கிற ஏதோ மனிதர்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் தொடர்புபடுத்திக்கிறது இருக்குல்ல,
அது ரொம்ப நிறைய இடம் இல்லை. அப்புறம் வந்து இந்த கேள்வி பதில் தபோமானத்தில் வந்து இது கதைக்கான விளக்கம் கிடையாது. பட் அந்த ஒரு இடத்துக்காக பதில் சொல்கிறேன். அதில் வந்து 3 பெண்கள் இருக்காங்க. ஒரு அம்மா, அவங்களோட 2 பெண்கள் இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கும் அதே மாதிரி ஒரு பாஸ்ட் ஒரு ரொம்ப கொடூரமான பாஸ்ட் இருந்தது. அதே மாதிரி அவங்க 2 பொண்ணுங்களுக்கும் வந்து தலைவர் ஒரு பாஸ்ட் இருக்கு. அந்த அம்மா ஆக்சுவலாக அந்த கோன் நடனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஹைலைட் இந்த வேஷத்தை வந்து ராமன் சீத்தைக்கான வேஷத்தை வந்து இவங்க தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்குள்ள இருக்க கட்டுமானங்கள் மாதிரி அவங்களுக்கு சமூக கட்டுமானங்கள் பணிகள் இருக்கும். அந்த இடத்த ரீச் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு தாய்லாந்தில் இருக்க பெண்கள் ஆண்கள் பெண்கள் ஒரு பெரிய ஒரு வேட்கையாக அந்த ராமன் வேஷத்தை போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து என்னென்ன சாக்ரிஃபைஸ் தயாராக இருப்பாங்க. அந்த இடத்துல கிராஸ் பண்ணி வர்றப்போ அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கும். அந்த கசப்பான அனுபவங்கள் அவங்க வளர வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் வரும். அந்த ஆப்ரேஷன் வந்து பொண்ணு ஒரு உன்னதமான இதை நினைக்க நம்ம ஊரில் வந்து இந்த முருகன் சிறைச்சேதம் பண்ணுற மாதிரி ஒரு வழிபாடு அசுரனை சிறைச்சேதம் பண்ணுறது அந்த மாதிரி வந்து அந்த தாய்லாந்து ராமாயணத்தில் வந்து ராவணனை வந்து வதம் பண்ணுற ஒரு காட்சி வந்து அதுதான் வந்து பொண்ணு ரொம்ப பிரமாதமான அந்த அது வந்து நிறைய நடிக்கலாம். அந்த டான்ஸை பார்த்தோம்னா அவ்வளோ இங்கே இருக்கிறவங்க அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரியாக தான் வந்து தனக்குள்ள தாக்கத்தில் வந்து நம்ம வந்து வெளிப்படுத்த முயற்சி பண்ணுவோம். அந்த டான்ஸ் வழியாக தான் வந்து வெளிப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அப்போ என் பொண்ணுங்களுக்கு நாளைக்கு இதே ஒரு நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ரௌத்திரத்தை மட்டும்தான் வந்து நம்ம வந்து அந்த பொண்ணு பொண்ணு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த ரௌத்திரத்தை நான் வந்து நடத்துகிறேன், இதுதான் நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா வந்து மறுபடியும் அந்த ரௌத்திர காட்சி சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து தாய்லாந்து அந்த பொண்ணு டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரௌத்திரத்தை வந்து இப்போ அவங்க வந்து அதிகமாக வந்து உள்ள நடிக்கிறதே கிடையாது. அந்த போர்ஷனே வந்து ராவணன் வந்து கொண்டாங்க அப்படிங்கிற இடத்துல முடிச்சுவாங்க. இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு வந்து இந்த ஒரு ரௌத்திரம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த ரௌத்திரம்ங்கிறது வந்து அது வந்து பெண்களுக்கு எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தது அப்படிங்கிற இடத்துல தான் அந்த அம்மா வந்து மறுபடியும் அந்த சிறைச்சேதம் பண்ண இடத்த வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. தன்னையே பலிய கடாவா ஆக்குறாங்க. ஆமாம், இல்லை தனியாக படிக்கலாம் நீ அப்படியும் எடுத்துக்கலாம். எனக்கு எப்படின்னாக்கா நான் வந்து ஒரு அசுரன் மேலே ஏறி நான் அசுரன் கொள்கிறேன். அப்போ நான் வந்து எல்லாருக்கும் நான் மேலே வரேன், எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல, மேலே போட்டுக்கான வாய்ப்பு கொடுக்கல, மேலே ராவணா நின்று ராவணன் சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, நான் வந்து ஒரு சிப்பாக நான் கீழே நின்று செத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நான் உனக்கு அந்த வாய்ப்பை தரேன், இந்த இதன் வழியாக நான் கற்றுக் கொடுக்குறேன். இதை கற்றுக்கோ, இந்த ரௌத்திரம் தான் அவங்க வந்து லைஃப் ஃபுல்லாக வந்து பின்னாடி வரும் அப்படிங்கிற ஒரு இடத்த தான் அவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அந்த 2 ராமாயணத்துக்கான தொடர்பு படுத்திக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். நம்ம இதில் வந்து ராமாயணத்தில் வந்து ராமன் கடவுள் சீத்தை வந்து கடவுள் 2 பேருமே கடவுளாக தான் வச்சுருக்கோம். அங்கே கடவுள் கிடையாது 2 பேருமே. அவங்க அரசன் அவங்க ராஜா ராணி அப்படிதான் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இயல்பாகவே வந்து அதனால அவங்களால அந்த ராமாயணத்துக்குள்ள வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு குடும்பம் மாதிரி ஒன்றி போக முடியும். இப்பயுமே வந்து அந்த அங்கே இருக்க தலைவனை கிங்குங்கிறது வந்து ராமனோட ஒரு வாரிசுமாக தான் அவங்க இன்னும் பார்த்துருக்காங்க. அப்போ இயல்பாக வந்து ஒன்றி போகும், ஒரு குடும்பமாக ஒன்றி போக முடியும் அவங்களால. நம்ம வந்து நம்ம விளக்கி வச்சுட்டோம். நம்ம ராமன் வந்து தொழுகிற இடத்துல தான் வச்சுக்கோம். ராமன் மேலே இருக்காங்க, அவங்க ராமன் பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஏற்றுக்கு நம்ம கூட பேச முடியும். அதனால தான் வந்து அந்த ராமாயணம் வந்து இன்னும் வந்து சில இடங்கள் நம்ம இதில் இல்லாததான் ராமன் வந்து சீதையை தேர்ந்தெடுக்கும் சீதை வந்து விரட்டிக்கிட்டே இருப்பான். என் பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லி விரட்டிகிட்டே இருப்பான். அதனால் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க மாதிரியான ஒரு இணக்கம் இருக்கு. அவன் அங்கேருந்து வர பெண் வந்து இவளு இந்த அந்த அந்த ஹீரோக்கு விளக்கம்லாம் வந்து நம்ம அந்த ஆத்மா அப்படி மேலே பார்க்கணும் அப்படிங்கிற ஆத்மா அது என் கூட இருக்காது, என் வாழ்க்கை வழியாக அந்த ஆட்டை எப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறது தான். அதுதான் வந்து இந்த ஆண் கேரக்டருக்கும் பெண் கேரக்டருக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே இருக்கவங்க வந்து ஒரு ஆட்டை பிள்ளைங்க பார்ப்பான், அதனால் வந்து அந்த கட்டுப்பு பிள்ளைங்க வெளியே வர முடியாது. அந்த பக்கம் வந்து அது என் கூட இருக்க விஷயம் இல்லை, நம்ம கேஷுவலாக பார்க்குறேன். அதுதான் தொடர்பு. அதே மாதிரி அந்த தாய்லாந்து கதையில ராமன் வந்து சீதையை கொன்று போட சொல்லி தம்பிட்ட சொன்னதா இருந்தது புது செய்தி. வேணா நம்ம தரமான இதுவே ஒழுங்கா படிச்சது இல்லை, இருந்தாலும் காட்டுக்குள்ள கொண்டு விட்டுருக்காங்க. இல்ல காட்டுல தான் கொண்டு போய் விட்டு வர சொல்லுவாங்க. அப்படிதான் எல்லா ராமாயணத்திலையும் காட்டியிருக்காங்க. இது வந்து இன்னும் இருக்கு. வேற யாராவது இருக்கிறீங்களா?
தொடர்ந்து பேசலாம். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து இவங்க பிரியா சொன்னாங்க இல்லையா, அந்த கூத்தன் கதையில வந்து அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த முதல்ல வந்து அந்த முன்னாடி இடத்த விட்டு கொடுத்துட்டு அவர் பின்னாடி வரும்போது அந்த ஒருத்தன் வந்து அவங்ககிட்ட பேசுறான். அந்த முன்னாடி இடம்ங்கிறது வந்து வாரிசுக்கானது, அப்போ நீயா அவரானுங்கிற வாரிசு பிரச்சனை வருது அப்படின்னு. அப்புறம் கடைசியா அவங்க அந்த அந்த அம்மா வந்து அவனை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இவர் போய் அவனுக்காக சண்டை போடுற அந்த காட்சியை பார்த்துட்டு அப்பதான் அந்த மூர்த்திங்கிறவருக்கு வந்து ஒரு அழைப்பு வருது. அப்ப அவர் வேற ஒரு இதை வந்து சரின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவர் அந்த அந்த இடத்த விட்டு கொடுத்துடுறாரு அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். செய்ததற்கான டெஸ்டினேஷன் வந்து நான் இந்த பையன் குடும்பம் அப்படி போயிடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்து வந்து அந்த இடத்த எடுத்துக்கிறாங்க. ஓகே, நான் அவங்க தானே பேசுகிறேன், நாளைக்கு நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு இடத்த எடுத்துக்கிறேன். அது அந்த அதிகாரத்தோட இடம் வந்து இன்னொருத்தருக்கு மாறி போகிறது தான். அப்படி அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதில் இன்னொன்று வந்து எது ரொம்ப ஒட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த அவர் திடீர்னு அவரோட கைபேசியில் வந்து அவங்களுக்கு வானொலிக்கு அழைச்சிட்டு அவங்க கொடுக்குறாரு. அந்த பையனுக்கு வந்து அவன் ஏற்கனவே தயக்கமான பையன், ஆனால் அவன் விரும்பி வானொலி கேட்குற ஒரு பையனாக இருக்கிறதுனால என்ன பேசுறதுன்னு தெரியாமல் சாப்பிட்டீங்களாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சொல் இது வந்து ரொம்ப இயல்பாக எல்லாரும் கடந்து போயிடலாம். ஆனால் எல்லாரும் எல்லாரையும் பார்த்ததுமே சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சொல் அது. நம்ம யாரை பார்த்தாலும் வந்து சாப்பிட்டியான்னு கேட்குறதுங்கிறது வந்து அதில் பொய்யா நம்ம கேட்கவே முடியாது. அது எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அதுவும் அந்த பையன் வந்து டக்குன்னு, ஏன்னா அவன் ஊர்லேருந்து வந்திருக்கான், அவங்கள அந்த விமலா அவங்கள யாருமே தெரியாது, சாப்பிட்டீங்களா அக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு எந்த தயக்கமுமே அவனுக்கு இல்லை. அதெல்லாம் வந்து அந்த ஊர்ல இருந்து ஒரு வெள்ளந்தியாக வர்ற ஒரு பையன்கிட்ட இருக்கிற நுணுக்கமான செய்தி. அது வந்து ரொம்ப உள்ளுணர்வு இல்லைன்னா அதை எழுத முடியாது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா இந்த நீர்மூழ் கதை படிக்கும்போது அந்த கடைசியாக அந்த மியா தானே, அந்த மியோவும் அவருடைய மச்சான், அந்த 2 பேருக்குமான அந்த ஒரு போராட்டம், அவன் சாக போறான் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு அது வந்து எதோட நான் தொடர்பு படுத்தினேன் அப்படின்னு சொன்னா, ஒரு நேர்காணல்ல வந்து நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வந்து சொல்லியிருப்பாங்க, மரணத்தை விட பெரிய விடுதலை எங்க கிடைக்க முடியும் அப்படின்னு. உண்மையிலே எனக்கு அது படிக்கும்போது அந்த வரி வந்து எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்போ மரணமே விடுதலைன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை சூழலையும் மனிதர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஏன் என்னால் வந்து தபோவனத்துலேயும் பிரச்சனை இருக்கு, குறிப்பாக பெண்களுக்கான பிரச்சனை. எனக்கு அதுதான் ரொம்ப ஒட்டிடும் ஒரு பெண்ணாக. ஆனால் எனக்கு அது ஒட்டலை. ஏன் அப்படிங்கிறத நான் ரெண்டையுமே வந்து ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் என்ன தோணுச்சுன்னா, இந்த பெண்களுக்கு வந்து வேறு விதமான பிரச்சனை இருக்கு. சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, அடிப்படை வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து இந்த ஒரு புழுத்த அரிசியில் போடுறாங்க. அதாவது மீன் கூட அவன் மீனோடே தான் குழங்குறான், ஆனால் ஒரு அழுகின மீனை தான் அவனால் அதுக்குள்ளே உட்காந்து சாப்பிட முடியுது. நம்ம ஓடுறதே வந்து ஒரு வயிற்றுக்காக தான் ஓடுறோம். அந்த சோறு இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த கதையை வந்து நெருக்கமாக கொண்டு போகுது. அதனால தான் அந்த நீர்மூழ் வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த 3 கதை சொல்லிட்டேன்னா, சன்னதத்துலேயே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இங்கே நடக்கிற அந்த இதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி அந்த சைனாவில் நடக்கிற அந்த இதையும் சொல்லியிருந்தீங்க. இந்த ரெண்டுக்கும் ஏன் ஒரு வேறுபாடு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்கே சொன்னதை படிக்கும்போது வந்த உணர்வுக்கும் இந்த சைனாவில் நடக்கிறத படிக்கும்போது வந்த உணர்வுக்கும் 2 மாறுபட்ட வேறுபாடு இருந்தது உள்ளுக்குள்ள. அந்த சீனாவில் உள்ளதை படிக்கும்போது அதை வந்து என்னால் நம்ம ஊர்லலாம் சாமிலாம் ஆடுவாங்க இல்லையா, அதோட என்னால் எளிதாக தொடர்புபடுத்த முடிஞ்சது. அந்த உணர்வு வந்தது. நம்ம ஊர் அம்மன் கோயிலில் நிற்கும் போதோ முருகன் கோயிலில் நிற்கும் போதோ ஒரு உணர்வு வரும். ஆனால் அந்த உணர்வு எனக்கு வந்து இந்த இதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு வரல. ஒருவேளை அந்த அடர்த்தி இதில் கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த சிங்கப்பூர் சூழலில் அந்த தாங்கி சொல்லும்போது ரொம்ப இயல்பாக தான் அதை சொல்கிறாங்க. ஆனாலும் அதில் ஒவ்வொன்றும் அப்படியே அழுத்தமாக அந்த உணர்வை கிடச்சிச்சு.
ஆனால் அதே இது இங்கே தான் நீங்கள் நல்ல விவரணை எல்லாம் கொடுத்துருந்தீங்க, அவன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறதுலாம். ஆனாலும் அதுதான் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அதுதான் மூலம் அப்படிங்கிறதுனால அது இருந்ததான்னு எனக்கு தெரியும். ஒரு கேள்வியில் உங்களுக்கு பதில் நம்ம வந்து இப்போ ஊரில் வந்து ஒரு குழந்தைகள் வழிபாட்டை பார்க்குறோம், பக்கத்துல இருந்து பார்க்குறோம், கிடாரத்தை பார்க்குறோம், தீமிதிக்கையை பார்க்குறோம். அது எல்லாமே வந்து நீங்கள் இங்கே உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு கிடைக்குமா? அதோட ரெஃப்ளெக்ஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நம்மளோட மூலம் வந்து அதுதான். நம்ம அங்கே தான் கனெக்ட் ஆகும். இங்கே ஒரு பார்த்தோம்னா நம்ம ஊரில் இருக்க மூலத்தின் வழியாக தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அதான் இந்த என்னோட உணர்வும் அதுவும் சரிதானாங்கிறதுக்காக அதை நான் கேட்கல, நான் குறை சொல்லலை. அந்த உணர்வு தான் உங்களுக்கும் இருந்ததா அப்படிங்கிற கேட்குறேன். அதேதான் அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு நம்ம இங்கேயும் ஒன்று இருக்குல்ல, நமக்கு இங்கே இருக்கிற வழியாக நம்ம வந்து பின்னோக்கி போகிறதுலாம் கிடையாது. அங்கேருந்து வரது கிடையாது. அந்த மைக்ரேஷன் ஹிஸ்ட்ரியில் நடக்குது. நம்ம இங்கேருந்து பின்னோக்கி உணர்வுலாம் நம்ம பின்னோக்கி போகிறது தான் நம்மளோட வழியை தேடி நம்ம ரூட்டை தேடி போகிறதுன்னு சொல்கிறது வந்து பின்னோக்கி போகிறது. அதுதான் அது நீங்கள் நேரம் வந்து இந்த 4 கதை தான் நான் படித்தேன். இன்னும் 2 மட்டும் சொல்லிட்டு வேற யாராவது இருந்தால் சொல்லிட்டேன். அதாவது இதெல்லாம் கதையாக நான் சொன்னது. இந்த 4 கதையிலையும் அந்த தபோவனம் இருக்கு இல்லையா, அதை நான் ஒரு சில பகுதிகளை மட்டும் நான் திரும்ப படித்தேன். எனக்கு கொஞ்சம் புரியாததுனால அதை திரும்ப படித்தேன். அதில் எனக்கு ரொம்ப ஒரு வியப்பு அடைஞ்சது. நான் அதை மறந்துட்டேன். இப்போ நான் திரும்ப அவங்க பிரியா கிட்ட புத்தகத்தை வாங்கி அதை புரட்டி பார்த்தேன். அதாவது இந்த ஜேன் அவங்கள நீங்கள் விவரணை சொல்லும்போது வந்து ஒரு பொதுவாகவே வந்து ஒரு ஆளை நம்ம வர்ணனை செய்யும் போது நிறைய கவனம் எடுத்து கொஞ்சம் கூட பிசகாமல் அந்த வர்ணனையை செய்யணும். அதில் நீங்கள் ஒரு சொற்றொடர் போட்டிருந்தீங்க. அதாவது ஒரு புது பொருளில் இருக்கிற வளவளப்பு அப்படின்னு. உண்மையிலே அது எனக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு பெண்ணை வந்து வர்ணனை எத்தனையோ கவிஞர்கள் என்னென்னவோ சொல்லியிருக்காங்க. பொதுவாக அதை ஒரு பொருளோடு ஒப்பிடுவதுன்னு சொன்னால், அதாவது உயிரற்ற பொருளோடுன்னு சொன்னால் சிலையோட சொல்லுவாங்க. அதை தாண்டி வேறு உயிரற்ற பொருளோட சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது எனக்கு அது வந்து வியப்பாக இருந்தது. எப்படி இந்த உவமையை கொண்டு போய் இப்படி வச்சுருக்காங்க, ரொம்ப வியப்பாக இருந்தது. அது ஒரு புதுமையாகவும் இருந்தது. ஒரு புது பொருள் வாங்கினா அதில் என்ன வளவளப்பு இருக்குமோ அந்த மாதிரி அந்த பெண் அதை சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி கூத்தன் கதையில் நினைக்கிறேன், கூத்தன் கதையில் வந்து அந்த ஒருத்தருக்கு வந்து தாடி நரைச்சிருந்ததுன்னு சொன்னதை வந்து முளைப்பயிறு கட்டியிருந்த அந்த முளைப்பயிரில் அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இல்லையா, உண்மையிலேயே வந்து அது நான் திரும்ப அதை சிந்திச்சு பார்த்தேன். எப்படி இந்த ஊமையை கொண்டு போய் தாடிக்கு வச்சிருக்க முடியும்? எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க இல்லையா. எப்போவுமே வந்து ஒரு கதையை வந்து நம்ம முழுசாக படிக்கும்போது அந்த கதை நமக்கு கடக்கிறது என்னன்னு ஒன்று இருக்குது. அதுதான் முதல்ல பேசுறது. இப்போ அந்த கதைக்குள்ளே இந்த எழுத்தாளர் எங்கே இருக்காருங்கிறத நான் பார்ப்பேன். நான் நிறைய பாலகுமாரன் கதைகள் படிச்சிருக்கேன். அதில் சில இடத்துல தனிப்பட்ட பாலகுமாரனை தாண்டி வேற ஒரு ரூபத்தை வைக்கவே முடியாது. அந்த மாதிரி இடத்த நான் தேடி படிப்பேன். அது மாதிரி இந்த 2 இடமும் நான் நிறைய தடவை அதை சிந்திச்சு பார்த்தேன். ஒரு தாடி நரைச்சதுக்கு எப்படி ஒருத்தரால முளைப்பயிரிலேருந்து அந்த வர்ற வெள்ளை இதை வந்து ஓமையாக வைக்க முடியுது. ரொம்ப கவித்துவமான ஒரு ஓமை. இந்த 2 வந்து மனமார்ந்து பாராட்டுகிறேன். ரொம்ப வியப்பான ஓமையாக இருந்துச்சு. ஒரு பொதுவான கேள்வியோட நம்ம இந்த உரையாட நினச்சிக்கலாம். தொட்டு தான் நீங்கள் பேசுனீங்க. பொதுவாக வந்து இந்த கதை எழுதக்கூடியவங்க எல்லாருமே வந்து எளிதாக ஒரு அணுகுமுடியுது. பணி சார்ந்த படங்கள் ஆண் பெண் இருக்கும்போது அந்த பணிப்பணி சார்ந்து எழுதக்கூடிய எல்லாருமே தொட்டுடுறாங்க. ஒரு கதையாக தொட்டுடுறாங்க. இந்த தொகுப்பில் வந்து எனக்கு விளக்கிட்டு பார்க்கணும்னா அந்த ஒரு கதை மட்டும் தான் நான் விளக்கிட்டு பார்த்தேன். மற்ற கதைகள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த கதையாக தான் இருந்துச்சு. இன்னொன்று வந்து இந்த கவர்மெண்ட்ரிய வாழ்க்கையை வந்து இன்னும் எழுதப்படாது. அதை நினச்சிக்கிட்டு அதையும் தொட்டிங்க. கவிதையாகவோ கதையாகவோ இன்னும் எழுதப்படலை. ஆமாம். இப்போ எனக்குமே வந்து இப்போ நான் வந்து கவிதை எழுதுறது கொஞ்சம் ஆர்வம் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரியிலிருந்து தான் என்னுடைய கதையை நான் வருது. அது கூட கொஞ்ச நாள் பயன்படுது. அந்த கவர்மெண்ட்ரிய வாழ்க்கைக்கான கதைகளை நான் கேட்டிருக்கேன் நிறைய கேட்டிருக்கேன். அந்த நண்பர்களோடலாம் நான் தொடர்ச்சியான ஒரு பயணம் இருக்குது. குருகுலம் சார்ந்து சில விஷயங்கள்லாம் நான் பேசியிருக்கேன். ஆனால் ஒரு கதையாகவோ கவிதையாகவோ இன்னும் எழுதப்படலை.
ஆனால் உங்கள் கதைகள் படிக்கும் பொழுது இப்போ நீங்கள் கேட்ட விஷயங்களை வச்சு நீங்கள் நிறைய எழுதிக்கலாம், ஒரு முயற்சிகள் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன் வந்து ஒரு பணிப்பெண் சார்ந்த, அதாவது ஒரு பெண் வரும்பொழுது பணிப்பெண் எளிதாக இருக்கா அந்த ஒரு இதை மட்டும் சொல்லிடுங்க. அப்புறம் பிரியா ஒரு கேள்வி அதோட நான் முடிச்சேன். ஓகே ஓகே இல்லை பரவாயில்ல இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக. இன்னொரு கேள்விங்க, எதுக்கு 9 கதையோட முடிச்சிட்டீங்க? அதுவும் ஜெயலலிதா மாதிரி 9 ராசி என்ன உங்களுக்கு? நம்ம நீங்க சொல்லியே அதையும் நான் நினைச்சேன். அது ஆக்சுவலாக இந்த 2 கதைகள் இருந்து அது வைக்கல, அது ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சரி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். ஆக்சுவலாக வந்து வெற்றி வந்து பணிப்பெண் கதை அப்படின்னு சொல்லவே போச்சா. ஆக்சுவலாக வந்து அந்த கதையை வந்து நம்ம வந்து பணிப்பெண்ணோட பார்வையிலேருந்து பார்த்தா அது பணிப்பெண் கதை. ஆக்சுவலாக வந்து அந்த கதை பற்றி நிறைய நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த கதைக்குள்ள வந்து பணிப்பெண்ணை விட்டுட்டு பார்த்தோம்னாக்க கொரோனா காலத்தில் நடந்த நிறைய அபத்தங்கள் நம்ம வந்து எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், எதை கன்சிடர் பண்ணல நிறைய வாலண்டரி நடந்துச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அரிசி கொடுக்குற மாற்று நிறைய பண்ணுறாங்க. ஆனால் அடிப்படையாக வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வேலை வந்து 2 3 4 மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி என்ன பேச்சு இருக்குது. அதை வந்து அப்போ நிறைய தற்கொலைகள் நடந்துச்சு. எவ்வளோ வெளில வந்து தெரியல. நிறைய சின்ன சின்ன காணொலிகளாக வந்து வாசகமாக வந்து உள்ள விஷயம் தாங்காமல் ஃபேமிலி வேலைக்கு பிடிக்கிறது. நம்மளோட மைண்ட் வந்து கொரோனா பற்றி எழுதுனாங்க. டிஃபால்ட்டாக வந்து அப்போ மனிதநேயம் சார்ந்த நிறைய விஷயங்கள் எழுதணும்ன்றது. அது இல்லாமல் வந்து மனிதநேயம் நம்ம ஒரு பக்கம் பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் அது ஆப்போசிட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கதைகள் அன்பார்ச்சுனேட்டாக வந்து வீட்டுக்குள்ளே படிப்பெண் அப்படின்றதுனால அது படிப்பெண் சார்ந்த கதை அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. அப்படி அதை பார்க்க அது படிப்பெண் கதையும் சொல்லலாம். படிப்பெண் இல்லாமல் பார்த்தாக்கா அந்த கதைக்குள்ள இருக்கிறேன் நம்புறேன். உங்களோட சிறுகதை தொகுப்பு பேசுறதுக்கு நேரம் தான் பண்ணல எங்களுக்கு. ஆனால் வந்து இன்னும் நிறைய கேள்விகள். ஆனால் வந்து பிரபா சொன்னாங்கல்ல, அது உங்களோட மொழியில அது எனக்கு வந்து ஒரு கதையில் திரும்ப நான் அதை படிச்சு என்னோட நான் ஷேர் பண்ணிட்டு சொல்லியிருந்தேன்னா முதுகுப்பாறை கதையில் நீங்கள் எழுதிட்டு நினைக்கிறாரு. பாறையிலிருந்து தண்ணீர் ஒழுங்குறது வந்து கண்ணத்துலேருந்து நீர் வடிகிற மாதிரி நீங்கள் எழுதிருக்கீங்க. அதை எனக்கு சரியாக சொல்ல தெரியல. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னா, இதை கேட்கலாமான்னு தெரியல, மன்னிச்சிருங்க. தேக்கா வன்முறை பற்றி எழுதிருக்கீங்க, ஆனால் அது கதைக்கு எவ்வளோ தேவையோ அதை எழுதிருக்கீங்க. இப்போ வந்து மாணவ கதையில வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான சில விஷயங்களை எடுத்து எழுதிருக்கீங்க. இது எழுதும்போது உங்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடு எழுதலாம், இவ்வளோதான் எழுதலாம்? நிச்சயமா கிடையாது. அது ஆக்சுவலாக பெரிய ஒரு மித்து இருக்குது சிங்கப்பூரில். இதை எழுதக்கூடாது, இதை பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய மித்து இருக்குது. அதை நிறைய ரைட்டர்ஸே நான் சொல்லி பார்த்தேன். இதை எழுதாதீங்க, இதை எழுதாத சிங்கப்பூர் கவர்மெண்ட் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஒரு தவறான விஷயத்த முன்வச்சா மட்டும்தான் அது நீங்கள் பயன்படும். ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் கண்ணுக்கு நேரம் பார்க்குற விஷயம் இப்போ நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா, புறா போடுறதை பற்றி ஒரு இதை வந்து கவர்மெண்ட் தான் இனிஷியேட் பண்ணுது. புறா போடுறது சிங்கப்பூரில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கவர்மெண்ட் தான் கேட்குது. கவர்மெண்ட் கேட்குற வீடியோவில் தான் ஒருத்தர் சொல்கிறான் இது வந்து ஜெனோசைட், இது வந்து இனஅழிப்புன்னு சொல்கிறான். அப்போ அதுக்கான இடத்த கவர்மெண்ட்டே உருவாக்கி தரப்போ வந்து எந்த எழுத்தாளருக்குமே அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். அது வந்து அவ்வளோ தூரம் வந்து சிங்கப்பூரில் ரெஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி தெரியல. இதெல்லாம் மித்தாச்சு. இப்போ இந்த டார்மெட்ரி வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நாம நினைக்கிற மாதிரியான ஒரு சொகுசு வாழ்க்கை கிடையாது. அதுல நிறைய கடினமான பகுதிகள். அப்போ அதெல்லாம் எழுதலான்றீங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒன்றுமே கிடையாது. மனிதன் வந்து அடிப்படையில் சொல்ல இந்த ரோட்டில் வந்து கொடை மாதிரி வச்சு அந்த ஹேக்கப் பண்ணுவாங்க. அது என்ன ஒரு 5 மில்லியன் வாக்கிங் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒன்று இருக்கு. இது எத்தனை பேருக்கு வெளியே தெரியும் இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் இது அது ரொம்ப அழகான இடமா இருக்கு. அதுக்குள்ள வந்து அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தது இப்போ நம்ம சொல்கிறாங்க. டார்மெட்ரி வந்து முக்கியமான தேர்தல் அப்புறம் எல்லா வசதியும் ஒரே இடத்துக்கு வந்துச்சு. அந்த ஒரே இடத்துக்குள்ள அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துக்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் நம்ம பேசுகிறவங்க பேசணும். அதில் எந்த இதுவும் இருக்க மாதிரி. ஏன்னா இந்த நீங்க சொன்ன அந்த இது வந்து எங்கிட்டயுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்கும் குறைகளெல்லாம் எழுதக்கூடாது, அதனால கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி குறைகள் எழுதுறதுனால வந்து தூக்கி வெளில வச்சுருவாங்க, இல்லை ஒதுக்கிடுவாங்க, அல்லது கவர்மெண்ட் வந்து உடனே நீங்கள் தவறான விஷயத்தை எழுதுங்க, தவறான தகவல்களும் எழுதுங்க.
மற்றபடி வந்து எழுதலாம். ஒரே ஒரு விஷயம் ஆக்சுவலாக வந்து வெற்றிக்கு ஒரு நன்றி சொல்லணும். ரொம்ப முக்கியமான கதைகளை வந்து வாசித்து பேசுகிறாரு. ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு 2 நாள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அந்த ஸ்டேட்டஸை வந்து படிச்சு அப்படின்னு நினச்சிட்டு கதை வழி மனிதர்களை தூய்த்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் அத்தனை ஆழமிக்கவர்கள், எவ்வளவு அற்புதமானவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். காதல், வீரம், பகை, பொறாமை, போட்டி, மோதல் என ஒவ்வொரு குணமும் மனிதனுக்கான ஒன்றுதான். இவை இல்லாமல் ஒரு மனிதன் உருவாவதில்லை. கடந்து போகின்ற ஒவ்வொரு மனிதனையும் அற்புதமான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இப்படிதான் வந்து நான் வந்து கதை மாந்தர்களையும் கதைகளையும் நான் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக வந்து இன்னொரு இதுக்கு ரிலவெண்ட்டாக இன்னொரு வாசகம் இருக்கும். நம்ம வந்து நம்மளை வந்து எப்படி வந்து நம்ம வந்து வெளிப்படுத்திக்கிறோமோ அது நம்ம கிடையாது. நம்ம எதை மறைக்கிறோமோ அதுதான் நம்ம வந்து ஸ்டீவ் மெக்வின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். கிட்டத்தட்ட அந்த போட்டை தான் வந்து வெற்றி வந்து கொஞ்சம் டீப்பாக எடுத்துருக்காரு. எல்லாருக்குமே வந்து நிறைய கதைகள் இருக்கும். நம்ம வந்து நமக்கு இருக்க ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்து எவ்வளோ லிமிட்டடாக வந்து வாழ முடியுமோ, எவ்வளோ போதாட்டெலாம் வாழ முடியுமோ அவ்வளோதான் வாழணும். நம்ம வாழ முடியாத கதைகளை நம்ம கதைகளாக எழுதுகிறோம், கதைகளாக வாசிக்க விரும்புகிறோம். அந்த ஒரு இடத்த தான் வந்து தொடர்ச்சியாக வந்து சிறுகதைகளோ கவிதைகளும் இலக்கியமும் அதை தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, வாசிக்கிறவங்க எழுதுறவங்க எல்லாருமே இருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மனிதர்களுக்குள்ள இருக்கிற போராளிகளோட கூடிய ஒரு அற்புதத்தை நோக்கி தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். நன்றி.